ஹாய் மக்கள், இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்கலாம். என் வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வராங்க. அவங்க ஊருக்கு வராங்கன்னா அவங்க 32 பல்லும் அப்படியே ஹாப்பியாக தெரிஞ்சுதுங்க. அவங்க ஃபோட்டோ போட்டிருந்ததில் அவங்க ஊருக்கு வராங்கன்னு செம்ம ஹாப்பி. 2 வருஷம் அகதி மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு இப்போ பிள்ளைங்கள பார்க்கணும்னா அது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஊருக்கு வராங்க. வேலை பார்த்துட்டு ஊருக்கு வரையில் இந்த ஏர்போர்ட்லாம் நம்ம கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது இப்படி வெளிநாடு போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு பெருசாக தெரியும் இல்லையா. என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த கேட்டகரி தான் நாங்களும். அப்படிங்கையில் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வரையில் ஏர்போர்ட் எப்படி இருக்குமாம்மா, எனக்கு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்காண்டி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆமாம், வீடியோ போட்டிருந்தாங்க. உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதிலலாம் நான் போவேனா அது எனக்கு தெரியல. அப்படி போவதுக்கு ஒரு கொடுப்பனை இருந்ததுன்னா அது ஒரு வரப்பிரசாதம் தான் நினச்சிக்கிடணும் என்ன. ஓகேவா. அடுத்து என் வீட்டுக்காரர் வரான்னு எங்களுக்கு ஒரு ஹாப்பி. என் வீட்டுக்காரர் வராரு அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் ஒரு வண்டி அமர்த்தி நாங்கள் திருவனந்தபுரம் போய் கூட்டு வர போயிருந்தோம். இது என்னுடைய மாமா, இவங்க தான் என் வீட்டுக்காரங்க. ஃபுல்லாக அந்த பிளேன் நிற்கிற இடம் எல்லாமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்காண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே இப்படி இருக்கும், ஏரோப்ளேன் நிற்கிற இடம் பாரு அப்படி இப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், செம்மையாக இருந்தது. எனக்கு வீடியோ பார்த்தாலே வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருப்பா, இப்படிலாம் இருக்குது, நம்மளும் இப்படி ஒரு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தான். ஓகே, சரி, நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு என்ன. சரி, அடுத்து என் வீட்டுக்காரர் அந்த ஏர்ப்ளேனில் வராங்கள்ல, அதுக்கு பேர் இண்டிகோன்னு போட்டிருந்துச்சு. ஆமாம். ஓகேங்க. அடுத்து என் மாமா வராங்கன்னு செம்ம ஹாப்பியில் இருக்கோம் நாங்கள். மாமாவும் ஹாப்பியாக இருக்காங்க எங்களை மீட் பண்ண வராங்கன்னு. இப்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோ அனுப்பியிருந்தாங்க. பாருங்கப்பா, உள்ளே எவ்வளோ ஜனம் இருக்குது, இவ்வளோ மக்கள் ஃபுல்லாக உள்ளே பறந்து வர்றதானே செய்ய போகிறாங்க. என்ன செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் அடுத்து என் வீட்டுக்காரரை கூப்பிட போகிறதுக்கு வண்டி அமர்த்தியிருந்தோம். என் மகன் பாருங்கள், செம்ம அவள் அப்பாவுக்கு பதில்பட்டு 32 பல்லையும் காட்டிட்டு நான் எங்கள் அப்பா போய் கூப்பிட போகிறேன் அப்படி எங்கள் தெரு ஃபுல்லாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தான். எங்கள் அப்பா போய் கூப்பிட போகிறேன், எங்கள் அப்பா போய் கூப்பிட போகிறோம் அப்படின்னு. ஓகேங்க, நாங்கள் கிளம்புறோம். என் வீட்டுக்காரர் என்னுடைய மாமாவை போய் கூட்டிகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். எங்கள் பாப்பாவும் கிளம்புறா, எங்கள் அப்பா போய் கூப்பிட போகிறோம் சொல்கிறா அவளும். ஓகேங்க. ஓகே, எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.